கோவில் போன்ற நறுமணம் உங்கள் வீட்டில் வரணுமா? இந்த 108 தூபப்பொடியை யூஸ் பண்ணி பாருங்கள். இதுக்கான ஆர்டரை நீங்கள் கீழே நம்பர் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்கள் வீடு தேடி வரும் இந்த தூபப்பொடி. அது மட்டும் இல்லைங்க, இப்போ நம்ம புதுசாக குளியல் பொடியும் நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு வேணால் இதுக்கான ஆர்டர் நீங்கள் கொடுக்கலாம். பாய்ஸ் குழந்தைங்களுக்கு தனியாகவும் கேர்ள்ஸ் குழந்தைங்களுக்கு தனியாகவும் 2 பேருக்கும் தனித்தனியாக பண்ணித்தரோம். Hi friends, welcome to Sharmi Samayal. கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. வணக்கம் நண்பர்களே, நான் தான் உங்கள் ஷர்மிளா. இன்றைக்கி நம்ம சேனலில் ஊட்டி ட்ரிப்போட பார்ட் 2 வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க அது என்ன வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். டே 1 அன்னைக்கு ரொம்ப சூப்பராக என்ஜாய் பண்ணோம். நைட்டு கேம்ப் ஃபயரோட அவ்வளோ அழகான டேயாக போச்சு. ஸோ நைட்டே அம்மாவுக்கு வந்து டெக்கரேஷன் எல்லாம் பர்த்டேக்கு ரெடி பண்ணி வச்சுருந்தோம். ஸோ அந்த பார்ட் தான் உங்களுக்கு நான் காமிக்க போகிறேன். கரெக்டாக அங்கே வுட்டு ஸ்டாண்டோட வாங்கியிருந்தாலும் ஸோ அந்த இடத்துல டேபிள் மாதிரி வச்சாச்சு. ஸோ அது மேலே கேக் வச்சுக்கலான்ட்டு அரேஞ்ச் பண்ணிட்டு இருந்தோம். இந்த வாட்டி பர்த்டே செலிப்ரேஷன் ரொம்ப அழகாக சிம்பிளாக இருந்தாலும் அம்மாவுக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி இருந்தது. நாங்களே எக்ஸ்பெக்ட் பண்ணல இந்த மாதிரி பிளான்லாம். பட் ஏதோ ஒன்று நடந்தால் வேற ஒன்று நடக்கும்ன்ற மாதிரி ரொம்ப அழகாக எல்லாமே அமைஞ்சுது. நாங்கள் இந்த ரூம்னு சொல்லவே இல்லை. அப்புறமா கூப்பிட்டு வந்து சர்ப்ரைஸாக காமிச்சோம். ஒரே சந்தோஷம் அவங்களுக்கு. கேக்கில் எங்கே கிடச்சிது, எங்கே வாங்கிட்டு வந்தீங்க அப்படிலாம் கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ எல்லாமே நாங்கள் எல்லாம் பிளான் பண்ணிவிட்டு எல்லாமே ரெடி பண்ணி வச்சதால் ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சு அவங்களுக்கு. ஸோ எல்லாருமே ஒன்றா சேர்ந்து கேக் கட் பண்ணும்போது அவ்வளோ பிடிச்சது. இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தவங்களும் அம்மாவுக்கு ரொம்ப பிடிச்சவங்க. ஃப்ரெண்ட்ஸுன்றதை விட ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி சொல்லலாம். அவ்வளோ ஒரு ஹாப்பியாக அவ்வளோ சூப்பராக என்ஜாய் பண்ணோம். அம்மா கொண்டு வந்த கிஃப்டாக இருக்கட்டும், அப்புறமா கேக்காக இருக்கட்டும், எல்லாத்தையுமே கொடுத்து அழகாக ஷேர் பண்ணிக்கிட்டு அன்றைக்கான டே சூப்பராக போச்சு. ஸோ நெக்ஸ்ட் டேலேருந்து உங்களுக்கு நான் vlog கண்டினியூ பண்ணுறேன். மார்னிங் எழுந்து கிளம்பி ரெடியாகி வந்த உடனே அங்கே ஹார்ஸ் எல்லாம் வந்துருந்தது. ஸோ குழந்தைங்கள வச்சு ஒரு ஹார்ஸ் ரைட் கொண்டு போகலான்ட்டு குட்டீஸ் எல்லாம் உட்கார வச்சு ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தோம். ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்தாங்க. ஃபஸ்ட்டு குட்டீஸ் ஏற மாட்டேன்னாங்க, ஆனால் தைரியமாக ஏற்றியாச்சு. அப்புறமா இறங்கவே மாட்டேன்ற மாதிரி என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அழகாக குட்டீஸ் 2 பேரும் போகும்போது ரொம்ப க்யூட்டாக இருந்தது. ஸோ ஊட்டி போனால் ஹார்ஸ் ரைடிங் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் போயிட்டு வாங்க. இன்றைக்கி பிளான் பார்த்திங்கன்னா போட் ஹவுஸ் போகலான்ட்டு. ஸோ ஊட்டி போனால் போட் ஹவுஸ்ன்றது ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த இடம் ஜஸ்ட் போட்டிங் மட்டும் இல்லை, சுற்றி நிறைய கேம்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ ஒன்றுனா உங்களுக்கு நான் காமிக்கிறேன். என்ட்ரன்ஸ் ஃபீஸ் தனியாக வாங்கணும். அப்புறமா போட் ஹவுஸ்க்கு உள்ளே போயிட்டு போட்டிங்க்கான டிக்கெட் தனியாக வாங்கணும். அதுக்கான லிஸ்ட்லாம் உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன் பாருங்கள். சும்மா ஒரு ஐடிக்காக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். பெடல் போட்டு ஒன்று இருக்குது, ரோ போட் இருக்குது, ஃபேமிலி போட்டு அப்படின்னு நம்மளுக்கு என்ன வேணுமோ அந்த மாதிரி எடுத்துக்கலாம். சஷ்வந்த்துக்கு வந்து ரோபோட் போகணும் ரொம்ப நாள் ஆசை, கேட்டுகிட்டே இருப்பான். ஸோ இந்த வாட்டி அது இருந்ததுனால அழகாக அதில் போயாச்சு. ஸோ குட்டீஸ்க்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. நார்மல் மோட்டர் போட்டை விட இந்த மாதிரி போகணுன்ட்டு ஆசைப்பட்டுட்டே இருந்தால் அது ரொம்ப அழகாக அன்றைக்கி நடந்துச்சு. இந்த மாதிரி ஹில் ஸ்டேஷன் போனாலும் இந்த கிளைமேட் தாங்க, நீங்கள் அதை என்ஜாய் பண்ண தான் அன்றைக்கான டே சூப்பராக இருக்கும். கரெக்டாக ஏப்ரல் ஸ்டார்டிங்கில் போனதுனால கிளைமேட்டே ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. வெயிலும் தெரியல, ரொம்ப சில்லுன்னு நல்லா இருந்தது கிளைமேட்டு. நைட்டு ரொம்ப சில்னஸ் தான், பட் பகலை சுற்றி பார்க்கறதுக்குள்ள ரொம்ப கரெக்டாக அழகாக இருந்தது. யார் என்ஜாய் பண்ணாங்களோ இந்த ட்ரிப்பை, குழந்தைங்க ரொம்ப சூப்பராக என்ஜாய் பண்ணால் நம்மளுக்கு அதுதான் வேணும். எல்லாருமே போட்டிங் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ ஒருத்தவங்க பெடல் போட்டிங் அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு வரத்துக்குள்ளே கொஞ்சம் கேம்ஸ் விளையாடலான்ட்டு போனோம். அங்கே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா போட்டிங் தவிர்த்து நிறைய கேம்ஸ் வச்சுருக்காங்க, அது தனியாக பே பண்ணணும். சஷ்வந்த்துக்கு ஆர்ச்சரி பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். ஸோ அதை கேட்டுட்டு இருந்தான், அதுவும் அழகாக பண்ணிகிட்டு இருந்தான். அவங்க ஸ்கூலில் கொஞ்சம் ப்ராக்டிஸ் கொடுக்கறதுனால கொஞ்சம் பேசிக் அவனுக்கு தெரியுன்றதுனால கரெக்டாக பாயிண்ட் பண்ணி பண்ணான். தேசி குட்டி கூட அழகாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தார். ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு சின்ன பிரேக் டைம் மாதிரி போகணும். இடத்துல ஃபுட் கோர்ட்டு இருந்ததுனால அவங்களுக்கு காட்டன் கேண்டி, அப்புறமா உங்களுக்கு பாப்கார்ன், சமோசா எது வேணுமோ நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். எல்லாமே அவங்க டோக்கன் கொடுத்து அழகாக வாங்கி சாப்பிட்டாச்சு. யாருக்கெல்லாம் காட்டன் கேண்டி பிடிக்கும்னு சொல்லுங்கள். நாங்கள் பார்த்தோன்னே அங்கே போய் நின்றுக்கிட்டோம். அந்த ஸ்டிக்ஸில் வர்றது ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதுதான் எடுத்துகிட்டு இருந்தேன் கிளிப்பிங்ஸ் எல்லாம். ஸோ அங்கே அப்படியே உங்களுக்கு கேம்ஸ்லாம் நிறைய இருந்தது. ஸோ ஒன்றுன்னா உங்களுக்கு நான் அப்படியே காமிக்கிறேன்.
அதுலேயும் முக்கியமாக இந்த குட்டியாக ப்ளே ட்ரெயின் மாதிரி குழந்தைங்களுக்கான ட்ரெயின் சொல்லலாம். ஒரு குறிப்பிட்ட கிலோமீட்டருக்கு வரைக்கும் போயிட்டு வருது. ஸோ குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்குன்றதுக்காக அங்கே எல்லாருமே ஏறி போகணும். பெரியவங்களும் உட்காந்துக்கலாம் இதில். ஸோ எல்லாருமே சேர்ந்து போகணும். கொஞ்சம் தூரம் தான், பட் அந்த டிஸ்டன்ஸ் பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்தது. குன்னூர் ட்ரெயின் தான் போக முடியல, அட்லீஸ்ட் இதுலேயாவது போயிட்டு வரலான்ற மாதிரி தான் போனோம். ஸோ அந்த வியூவில் ரொம்ப அழகாக இருந்தது. அந்த போட்டிங்க்கு அந்த பக்கம் நாங்கள் போவே இல்லை. ஸோ இந்த ட்ரெயின் மூலமாக போய் பார்த்துட்டு வந்த மாதிரி இருந்தது. அங்கேருந்து அப்படியே லஞ்சுக்கு கிளம்பியாச்சு. டைமிங் அப்படின்றதுக்குள்ளே ஓடி போச்சு. இந்த ரெஸ்டாரண்ட் வந்து டிரைவர் சஜஸ்ட் பண்ணார், நல்லாயிருக்கும் பிரியாணிலாம் சொன்னார். ஸோ நீங்கள் வந்து ஊட்டி போனீங்கன்னா இங்கே போய் சாப்பிடுங்க, எல்லாமே நல்லா இருந்தது. ஜே ரெஸ்டாரண்ட்டு. ஸோ அம்மாவோட பர்த்டே ட்ரீட்டாக பார்த்து எல்லாேருக்கும் பிரியாணி வந்து அம்மா பிளான் பண்ணி நான் ட்ரீட் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ எல்லோரும் சூப்பராக பிரியாணி சாப்பிட்டு அன்றைக்கான டேயை என்ஜாய் பண்ணோம். ஊட்டிக்கு போனால் 2 டேஸ்லாம் பத்தாதுங்க. ட்ராவல் டைம் நிறைய போயிடுது. ஆனாலும் கிடைக்கிற இடத்துல கொஞ்சம் கொஞ்சம் பார்த்துட்டு வந்தோம். இந்த வியூ பார்த்தா டெலஸ்கோப் வியூ வந்து இங்கேருந்து ஒரு சர்ச் காமிக்கிறாங்க. அந்த வியூ ரொம்ப நல்லாயிருக்கும். அதை விட இங்கே நடந்து போகிறது ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ குட்டீஸ் எல்லாம் என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க அன்றைக்கி. அப்படி கீழே இறங்க உங்களுக்கு டீ எஸ்டேட் தான் நிறைய இருக்கும். ஸோ அங்கே போயிட்டு டீ எஸ்டேட் தான் என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். அங்கே பார்த்திங்கன்னா அந்த ஃபோட்டோஸ்லாம் எடுக்கும்போது அவ்வளோ க்ரீனியாக அவ்வளோ சூப்பராக இருந்தது. ஸோ குட்டீஸோடு எல்லோரும் சேர்ந்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டு இருந்தோம். டீ எஸ்டேட்லாம் பார்த்துட்ட பிறகு கீழே இறங்கும் போது ஒரு கடைக்கு கூட்டிகிட்டு போனாங்க. ரொம்ப சூப்பரான ஒரு ஷாப்புங்க. நீங்கள் ஊட்டி போனால் அந்த இடத்துக்கு போயிட்டு வாங்க. அவ்வளோ இன்ஃபர்மேஷன் கொடுத்துருந்தாங்க. க்ரீன் டீ பற்றி, அப்புறம் யூக்கலிப்டஸ் ஆயில் பற்றி நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. ஸோ ஒன்றுன்னா உங்களுக்கு அப்படியே நான் காமிக்கிறேன், நீங்கள் பாருங்கள். அப்படியே கையில் தேய்ச்சிட்டு ஸ்மெல் பண்ணி பாருங்க. இந்த மாதிரி ஸ்டீமில் வந்து பாயில் பண்ணுறோம். பாயில் பண்ணி எடுத்துட்டு நம்ம அந்த மெஷினில் போட்டு கட் பண்ணுறோம். அதில் கட் பண்ணிவிட்டு நம்ம இங்கே பண்ணுறது ஒன்லி க்ரீன் டீ தான் பண்ணுறோம். இதை கட்டு இது உள்ள அது மேலே அந்த மூடி தூக்கிட்டோம்னா அந்த லீஃப் உள்ளே போட்டு ஃபுல்லாக டைட் பண்ணிவிட்டு ஒரு 45 மினிட்ஸ் இது ரன் ஆகும். ரன் ஆகும் போது என்னாவது அந்த லீஃப் ஃபுல்லாக கட் ஆகும். நம்ம ஏன் அந்த லீஃபை வந்து இந்த பேனில் ட்ரைவ் பண்ணுறோம்னா அந்த லீஃபை போட்டு இதில் கட் பண்ணும்போது அதோட நீரெல்லாம் வெளியே போகுது. அதனால தான் பேனில் கூல் பண்ணும்போது அந்த லீஃப் வாட்டர் மட்டும் அதுலேயே ட்ரையாக அந்த லீஃப்லேயே இருக்கும். அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுறோம்னா இந்த மிஷினில் கட் பண்ணிவிட்டு இது வந்து ஓவன் ரோஸ்டடு. இது வந்து ஓவனில் உள்ள ரோஸ்ட் ஆகுதா. இது ஆர்கானிக் கிரீன் டீ. இது இருக்கு பாருங்க, இதுதான் ஒரிஜினல் கிரீன் டீ. இதை வந்து இன்னும் கிரேட் பண்ணுவாங்க. இந்த கிரீன் டீ என்ன யூஸ்ன்னு கேட்டால் நம்மளுக்கு கொலஸ்ட்ரால், வெயிட் லாஸ், கேன்சர், பிபி, சுகர் இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம். இது வந்துட்டு ஒன்லி ஹாட் வாட்டர். ஸோ ஊட்டி போனால் க்ரீன் டீயாக இருக்கட்டும், யூக்கலிப்டஸ் ஆயிலாக இருக்கட்டும் கண்டிப்பாக வாங்கிட்டு வாங்க, அவ்வளோ நல்லாயிருக்கும். அங்கே ஒரு குட்டி பர்ச்சேஸ் முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு லேம்ப் ராக் போனோம். அங்கே என்ட்ரன்ஸ் கிட்டே ஒரு தாத்தா பார்த்தீங்கன்னா பைனாக்குலர் வந்து உங்களுக்கு ரெண்ட்டுக்கு கொடுக்குறாரு, 30 ருபீஸ்ன்ற மாதிரி. நல்லாவே வேர்த் தாங்க. ஸோ அந்த ஒரு பாயிண்ட்டுக்கு மட்டும் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறமா அந்த வியூவை பார்த்துட்ட பிறகு நம்ம பைனாக்குலர் ரிட்டர்ன் பண்ணாலே போதும். பட் சூப்பராக இருந்தது அந்த வியூவு.
குட்டீஸ்லாம் என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு இருந்தாங்க. லொக்கேஷன்லாம் ரொம்ப அழகாக இருந்தது. அங்கே வெளியே வரும்போதே ஒரு சின்ன ஷாப்புங்க, ரொம்ப அழகழகான திங்ஸ் வச்சுருந்தாங்க. ஸோ மெமரபிளாக நிறைய விஷயம் வாங்கலான்னு பிளான் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ இங்கே போகும்போது இந்த அழகான இந்த ஊட்டி ட்ரெயின் மேக்னெட் மாதிரி இருந்தது. ஸோ அது வாங்கிட்டோம். ஸோ அதை பார்க்கும்போதுல ஊட்டி நினைப்பு வரும்ன்றதுனால அங்கே நிறைய விஷயங்கள் இருந்தது. பட் நானும் என் தங்கச்சியும் அந்த மேக்னெட் மாதிரி எடுத்துக்கிட்டோம். இந்த டால் ரொம்ப நாள் தேடிட்டு இருந்தேன். அந்த ஹேங்கிங் டால் மாதிரி இருக்கும், கால் மட்டும் இப்படி உங்களுக்கு லேஸ் டைப்பில் வரும். ஸோ அதுவும் வாங்கிக்கிட்டேன். செல்ல புஜ்ஜி குட்டின்னு வாசிக்க தெரிஞ்ச மாதிரி எடுத்து வச்சுட்டு இருந்தார் வாயில். டைம் அப்படின்றதுக்குள்ளே ஓடி போயிடுச்சுங்க. நாங்கள் எல்லாமே பிளான்டாக தான் இருந்தோம். கிளம்பும் போது மட்டும் கொஞ்சம் சீக்கிரமாக கிளம்பணுன்ட்டு தான் நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம். ஏன்னா மேட்டுப்பாளையம்க்கு உங்களுக்கு ட்ரெயின் ஸ்டேஷன் கிட்டே போகிறதுக்கு அவ்வளோ ஒரு டிராஃபிக் இருக்குமா. ஸோ எங்கள் டிரைவர் அழகாக ஐடியா கொடுத்துருந்தாரு, சீக்கிரமாக போய்ட்டு தப்பிச்சிக்கலான்ட்டு. பட் ஈவந்தோ கொஞ்சம் டிராஃபிக்கில் தான் மாட்டி தான் நாங்கள் வந்தோம். கரெக்டாக நாங்கள் தப்பிச்சதே நம்ம சீக்கிரமாக கிளம்புனதுனால தான் நாங்கள் ஈஸியாக போய் சேர்ந்தோம். ஸோ எப்போவுமே நீங்கள் ஊட்டிலேருந்து கீழே இறங்கும் போது கொஞ்சம் சீக்கிரமாக இறங்கிடுங்க. நைட்டு தானே ட்ரெயினுன்ட்டு பிளான் பண்ணி ஒரு 1 hour பிஃபோர் நீங்கள் கிளம்பாதீங்க, சீக்கிரமாக இறங்கிடுங்க. ஏன்னா டிராஃபிக் எப்படி வேணால் மாறுபடும். ஸோ டிப்பாக உங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன். ஸோ அன்றைக்கி டே சூப்பராக போச்சு. குட்டீஸ் ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. நீங்களும் இந்த விலாகை ஊட்டி போய் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கும் இது பிடிச்சிருக்கும்ன்ட்டு நம்புகிறேன். பிடிச்சிருக்கவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் உங்கள் ஃபீட்பேக் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே போல் இன்னொரு யூஸ்ஃபுல் வீடியோவில் சந்திக்கிறேன். ஹாவ் அ கிரேட் டே ஃப்ரெண்ட்ஸ். பாய்.